ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ், அதாவது 10th தமிழ்நாடு சிலபஸ் மேக்ஸோட யூனிட் நம்பர் 1ல எக்ஸைஸ் 1.3 ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கான்செப்ட் பேஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷனை தமிழில் சார்புகள் சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரெடி இதோட இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன், டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஓகே, இப்போ இந்த சம்மில் வந்து they given f equal to set bracket x comma y such that x comma y are natural number and y equal to 2x கொடுத்திருக்காங்க. be a relation on n. So domain codomain range and is this relation is a function நம்ம prove பண்ணணும். is this relation a function? Okay, so what's the function here? வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா f is mapping from n to n. இது நான் வச்சுக்கோங்க, இதான் மெயின். அதாவது இந்த எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு என்னா n இஸ் a நேச்சுரல் நம்பர். அப்போ எக்ஸும் நேச்சுரல் நம்பர் இருக்கு, ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ல இருக்கு. அப்போ f இஸ் the f is a mapping, அது f is a function from n to n. so இது டொமைன், இது கோடொமைன் சொல்லியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது டொமைன், நெக்ஸ்ட் இருக்கிறது கோடொமைன். ஓகே, this is the given. and what's our x value? so x ஓட வேல்யூ என்னது? so it is x belongs to natural number na x on natural number, y natural number la da irukku. appo x enna irukum 1 2 3 4 5 6 this goes like so natural poite irukum. அடுத்து இங்க y equal to some condition கொடுத்திருக்காங்க. ஆனா y natural number இருக்கு, but y ஓட கண்டிஷன் வந்து y equal to 2x னு கொடுத்திருக்காங்க. that means இந்த x value நம்ம இதல அப்ளை பண்ண we get y. okay, so first we write y equal to 2x they given. okay, now you find y ஓட set. so y equal to 2x. இப்போ now each x value apply பண்ணும்போது we get y value. so first what is the x value? x1. இந்த x1 நீங்க போட்டீங்கன்னா 1 into 2 வரும், 2 வரும். next x2. so 2 போட்டா 2 2s are 4. next 3 apply பண்ணா 2 3s are 6. next 4 apply பண்ணீங்கன்னா 2 into 4 8. next 5 into 2 10. 6 into 2 12 is goes like so. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் there is no end, எண்டே கிடையாது, இந்த நம்பர் போயிட்டே இருக்கும். சோ அப்போ x வந்து 1 2 3 னா அதோட நம்ம x வேல்யூ இந்த y equal to 2x ல அப்ளை பண்ணா we get y equal to even நம்பர் வருது, even பாசிட்டிவ் நம்பர் வருது, 2 4 6 8 னு வருது. ஓகே, this is your y value. ஓகே, now first of all you show it is a function. நம்ம ஷோ பண்ணல, அதுக்கு அடுத்து நம்ம டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்றேன். you know arrow diagram. so arrow diagram ல ப்ரூவ் பண்றது very easy. நான் arrow diagram இங்க டிரா பண்றேன். so first you take, அதாவது x உம் n ல n, அப்ப நேச்சுரல் நம்பர் n to n ரெண்டுத்துல நேச்சுரல் நம்பர் போடுங்க. ஏன்னா f is a function from n to n. இந்த x, y belongs to n னா that means f is a mapping from, so f is a mapping from n to n. நான் வச்சுக்கோங்க. ஓகே, so natural number is nothing but 1 2 3 4 5 6 7 8 9 10 is goes like அப்படியே போயிட்டே இருக்கும். so 3 டாட் தான் போடணும், நிறைய டாட் போடாதீங்க. so நம்ம 3 டாட் தான் போடணும். ஓகே, 3 டாட்னா so there is no end, அது போயிட்டே இருக்கும். ஓகே, so இஷ்டத்துக்கு டாட் போடக்கூடாது, 3 டாட் தான் போடணும். நீங்க எந்த புக்கை வேணா பாருங்க. so after that நிறைய நம்பர் வந்தாங்கன்னா அவங்க 3 டாட் தான் போட்டிருப்பாங்க, இஷ்டத்துக்கு டாட் போட மாட்டாங்க. so அதை நான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, next natural number here also 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 dot dot dot. okay, 3 dot தான் போட்டுருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. okay, now so natural number n to n போட்டு இதான் f map சொல்லிருக்காங்க. now what do you do? the x to y. so x 1 னா y என்ன வந்தது 2. so x 1 அப்ளை பண்ணா y 2. so 1 to 2 arrow diagram. அடுத்து x 2 னா y என்னது 4. so நம்ம இங்க வந்து ரிலேஷன் எழுதிக்கலாம். ஓகே, that is relation னா f தான் இங்க ரிலேஷன். so f equals set bracket of, அதாவது வந்து 1 2 2 4 3 6 அடுத்து 4 8 5 10 6 12 dot. so it goes like okay, so நம்ம போயிட்டே இருக்கும். so each x க்கு the corresponding y value வரும். so x y அதோட ஆர்டர் பேர் தான் ஃபங்க்ஷன் f னு எடுத்துர்க்கேன். ஓகே, இப்போ இந்த f ஓட தான் நான் மேப் பண்ண போறேன். ஓகே, that means 1 2 னு போட்டுருக்கேன். next 2 4. so 2 ல 4, அடுத்து 3 ல 6 வருது, 4 ல 8 வருது, 5 ல 10 வருது, 6 ல 12 வருது. this goes like அடுத்து 7 ல 14, 8 ல அப்போ so each x க்கும்
ஸோ இந்த இந்த இது டொமைன், இது கோ டொமைன். ஸோ டொமைன் உள்ள ஈச் எக்ஸுக்கும், அதாவது டொமைன் உள்ள ஈச் நம்பருக்கும் நம்ம இமேஜ், அந்த கோ டொமைன்ல இமேஜ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப், எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப் ஆஸ் எ யூனிக் இமேஜ். ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் மெயின். எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப் ஆஸ் எ யூனிக் இமேஜ். ஸோ டொமைன் உள்ள எல்லா நம்பருக்கும் இமேஜ் இருக்கணும், அது யூனிக்கா இருக்கணும். ஸோ எல்லா நம்பருக்கும் இமேஜ் வருது பாருங்களேன், யூனிக். அதாவது இப்போ 1க்கு ஒரு ஆரோ மார்க் தான், 1க்கு இன்னொரு ஆரோ மார்க் தான், அப்ப 2 வருது, அப்ப அது யூனிக் கிடையாது, அப்ப இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ யூனிக் இமேஜ்னா நான் வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கு, அது யூனிக்கா இருக்கணும். ஸோ எல்லா நம்பருக்கு கண்டிப்பா ஆரோ மார்க் வரும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. 4க்கு இந்த மாதிரி 14 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இது வந்து என்னது, அப்ப எவ்ரி எலிமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப் ஆஸ் எ யூனிக் இமேஜ், அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அப்ப எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அது அப்படியே எழுதலாம் நம்ம. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ சின்ஸ் every element in the domain of f has a unique image, therefore f is a function from n ல இருந்து n to n. So n to n க்கு இது வந்து ஃபங்க்ஷனா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, இத இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. So ஃபங்க்ஷன்னாலே every element in the domain of f has a unique image. இதுதான் அந்த மெயின், இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. ஓகே, டொமைன்ல உள்ள எல்லா நம்பருக்கு யூனிக் இமேஜ் இருந்தாலே that is called function. So அப்ப therefore f is a function from n to n போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம come to the question. domain codomain range கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் domain of f. ஓகே, f ஓட டொமைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன் கான்செப்ட்ல டொமைன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற, அதாவது டொமைன் ஆனது, ஸோ அந்த இந்த டொமைன் இருக்கிறதுல என்ன நம்பர் இது, நேச்சுரல் நம்பர் தானே. ஸோ அதுதான் டொமைன். அடுத்தது கோ டொமைனும் நேச்சுரல் நம்பர் தான். அதாவது இந்த ஃபுல் செட்டும் டொமைன் சொல்லுவாங்க, இந்த ஃபுல்லும் கோ டொமைன் சொல்லுவாங்க. அப்போ n, the full set is nothing but n, இதுவும் full set is nothing but n. அப்போ டொமைன் ஈக்குவல் டு நம்ம n போட்டா போதும், நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் அது 1, 2, 3 அப்படி எழுதலாம். நீங்களா வெறும் கேபிட்டல் n போட்டாலே போதும். கேபிட்டல் n தான் நேச்சுரல் நம்பர், நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கோடொமைன். ஓகே, கோடொமைன் ஆஃப் f அதுவும் வந்து நேச்சுரல் நம்பர் தான். ஸோ இதுவும் நேச்சுரல் நம்பர், டொமைன் நேச்சுரல் நம்பர், கோடொமைன் நேச்சுரல் நம்பர் தான். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து என்னன்னா, இப்போ இட் இஸ் யூனிக் இமேஜ். என்ன இமேஜஸ் எல்லாம் இருக்கு, ஒன்னோட இமேஜ் 2, 4 அப்படி இமேஜ் வந்து ஈவன் நம்பரா இருப்பாங்க. அந்த நம்ம ஆரோ போட்டிருக்கோம், இதுக்கு எதுக்கு ஆரோலாம் போட்டிருக்கோம், அந்த கோடொமைன்ல 2க்கு போட்டிருக்கோம், 4 ஃபிக்ஸ், அதான் இமேஜஸ் சொல்லுவாங்க. ஒன்னோட இமேஜ் வந்து 2, 2ஓட இமேஜ் வந்து 4 சொல்லுவாங்க. அந்த இமேஜஸ் மட்டும் நம்ம எழுதணும், அந்த இமேஜஸ் தான் ரேஞ்ச் சொல்லுவாங்க. அப்ப என்னது, ஈவன் நம்பர் ஆகுது. நம்ம அப்ப இங்க நம்ம பாசிட்டிவ் ஈவன் நம்பர் போடலாம், இல்லைன்னா நம்ம ஈவன் நம்பர், அந்த ஈவன் நம்பர் போட்டுருங்க செட் பிராக்கெட்ல. So 2, 4, 6, 8 dot dot dot. So this is the answer. So இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. So very easy concept. So இதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஃபுல் செட் டொமைன் தான் n, கோடொமைனும் n தான். n-னா நேச்சுரல் நம்பர். நம்ம செட் பிராக்கெட் போட்டு 1, 2, 3 அப்படியும் போடலாம், இல்ல நம்ம கேபிட்டல் n போட்டாலும் ஓகே. ஓகே, அடுத்து கோடொமைனா அதே நேச்சுரல் நம்பர் தான். ஸோ ரேஞ்ச் மட்டும் தான், அந்த இமேஜஸ் மட்டும் போகும், ஈவன் நம்பர். ஓகே, இது புரியும் நினைக்கிறேன். இது ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 மார்க்ல இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Okay, இந்த செகண்ட் சம் பார்க்கலாம். let x equal to 3, 4, 6, 8 x கொடுத்திருக்காங்க. x ஓகே, capital X equal to and determine whether the relation capital R equal to x, f of x, x, f of x, இந்த x வந்து belongs to capital X. So இந்த x வேல்யூ வந்து இந்த செட்ல இருக்கு சொல்லிருக்காங்க. அடுத்து f of x equal to the given some formula, அதாவது x, y ன்னு சொல்லுவோம்ல, x, y, அந்த y க்கு பதிலா இங்க f of x கொடுத்திருக்காங்க. சோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சோ y equal to அதுதான் f of x ன்னு எடுத்திருக்காங்க. ஓகே, is a function from x to y. So x to capital N. So x வந்து இந்த செட் n தான், you know, natural number. Natural number we have lot of number. So 1, 2, 3, 4, 5 நிறைய போகும். ஓகே, அப்ப f is a function from, so instead of f க்கு பதிலா என்ன கொடுத்திருக்கான், capital R. So determine whether the relation is a function prove பண்ணனும். So solution. So you are given this capital R is mapping from capital X to natural number. Okay, R is mapping, R is a function x from n they given here.
இது ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே what is the x value given? So they given x equal to 3 4 6 8. This is the x value. So x equal to 3 4 6 8 னு அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த each x வேல்யூ நம்ம இதில அப்ளை பண்ணும்போது f of x அதாவது ஃபங்க்ஷன் வந்து x, f of x. So இந்த x வேல்யூ ஒரு வேல்யூல அப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூல 3 இருக்கா? அப்ப f of 3 என்னது? So அதாவது so if you take x equal to 3, x equal to 3 னா அப்ப f of 3 என்ன வரும்? ஓகே சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம small x equal to 3 னு எடுத்தனா இந்த 3 நம்ம இத அப்ளை பண்ணுங்க. இதான் ஃபங்க்ஷன். அப்ப f of 3 that means என்னது 3 square plus 1. புரியுதா? அதாவது each இந்த x வேல்யூவும் இந்த அதாவது y equal to அவங்க கொடுத்திருக்கல f of x னு கொடுத்திருக்காங்க. அப்ப x equal to நம்ம ஃபர்ஸ்ட் 3 னு எடுக்கும்போது இதல அப்ளை பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே அப்ப f of 3 equal to 3 square plus 1 வரும். So 3 square plus 1. So 3 square னா என்னது 3 into 3 9. So 9 plus 1 that is nothing but 10. Okay அதாவது f of x equal இதுதான் மெயின். So இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு f of x கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுக்கிற அந்த x equal to 3 கண்டுபிடிச்சிட்டேன். x equal 3 னா அப்ப f of 3 equal to வந்து 10 வருது. அடுத்து x equal 4 small x equal to 4 அப்ப நம்ம 4 அப்ளை பண்ணனும். அப்ப f of 4 equal to அப்ப 4 square plus 1 வரும். 4 square plus 1. What is 4 square? 4 into 4 16. அப்ப 16 plus 1 so 16 plus 1 17 வருது. Okay 4 square 16 16 plus 17. Okay next x is 6. Okay now f of 6 so 6 square plus 1 6 into 6 36 plus 1 that is 37 வருது. 6 into 6 36 தெரியல 36 ல 37. Now x equal to take small x எல்லாம் x equal to 8. Okay so அப்ப f of 8 equal to 8 square plus 1 வரும். 8 into 8 64 64 plus 1 65 வரும். Okay so these are the value அதாவது x equal to நம்ம அந்த 3 4 6 8 ன்னு அப்ளை பண்ணும்போது இதுல அப்ப அதோட கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த ரிலேஷன் எழுதிருங்க. r அதாவது அந்த ஃபங்க்ஷன் அந்த ரிலேஷன் எழுதிக்கலாம். அந்த ரிலேஷன் நம்ம ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணனும். சோ வாட் இஸ் தி ரிலேஷன்? அதாவது 3 அப்ளை பண்ணா 10 வருது. அதாவது x, f of x அதாவது 3 னா f of 3 that means 3 னா அதோட வேல்யூ என்னது 10. So 3, 10. Next 4, 17. Next 6, 37. 6, 37. Last one 8, 65. 8, 65. Okay. So this is the relation. So in the relation நம்ம function prove பண்ணனும். So இந்த relation set find பண்ணிட்டோம். Okay. Now arrow diagram method தான் very easy. So அதுலயே நம்ம பார்க்கலாம். Okay arrow diagram. Okay so arrow diagram method போட போறோம். So okay first capital X என்ன கொடுத்திருக்காங்க? What is the capital X value? 3 4 6 8. So 3 4 6 8. இப்போ நம்ம natural number. So natural number is nothing but it is a infinite numbers. 1 2 3 நிறைய numbers இருக்கும். Okay அது 1 2 3 போயிட்டே இருக்கும். So நமக்கு இங்க என்ன நம்பர்ஸ்னா தேவைங்க? அதாவது கண்டிப்பா natural number நிறைய எழுத முடியாது நம்மளால. ஆனா இங்க 10 70 37 65 இதுதான் இமேजेस. சோ அந்த நம்பர் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறேன். சோ 10 17 37 65 ஓகே சோ நம்ம டாட் போட்டுக்கோங்க. ஓகே சோ நேச்சுரல் நம்பர் வந்து 1 2 3 4 5 5 போயிட்டே இருக்கும். சோ நான் ஏன் இந்த பர்టిక్యులர் நம்பரை ஏன் எடுக்கறேன்னா ஏனா 3 ஓட இமேஜ் 10 4 ஓட இமேஜ் 17. சோ அந்த இமேஜ் நம்பர் வந்து அதுல இருக்கிற மாதிரி கோடமைல இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன். ஓகே so now so 3, another 10. So 3 க்கு 10 க்கு ஒரு arrow mark. Next 4 17. So 4 17 arrow mark. 6 37 க்கு ஒரு arrow mark. 8 65 க்கு ஒரு arrow mark. Okay now so இந்த டொமைன்ல உள்ள எல்லா நம்பருக்கு இமேजेस இருக்குல டொமைன்ல உள்ள எல்லா நம்பர் டொமைன்ல எத்தனை நம்பர் இருக்கு 4 நம்பர் இதான் டொமைன். So 4 நம்பருக்கும் இமேजेस இருக்கு. அந்த இமேजेस எல்லாம் யூனிக்கா இருக்கு. நான் சொல்லிருக்கேன் every element in the domain of f is a unique image. அந்த ஸ்டேட்மென்ட் மறந்துடாதீங்க. ஓகே சோ அப்ப எல்லா நம்பருக்கும் இமேஜ் இருக்கு. இமேஜ்னா புரியல 3 ஓட இமேஜ் வந்து 10 ன்னு சொல்வாங்க. 4 ஓட இமேஜ் 17, 6 ஓட இமேஜ் 37, 8 ஓட இமேஜ் 65,
எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தானே இருக்கு. அதாவது 3க்கு ஒரே ஒரு ஆரோ, 3க்கு 2 ஆரோ இருக்கா, 2 இமேஜ் இருக்கா அப்படிலாம் கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இமேஜ் அப்படி இருந்தா அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எதாவது சொன்னா அதை எழுதிக்கோங்க. நான் சொல்றேன்ல, எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப் ஆஸ் ஏ யூனிக் இமேஜ், அது எழுதிட்டு therefore it is a function. Therefore R is a function from capital X to capital N. ஓகே, நான் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வித்தின் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஓகே, எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப். ஸோ எஃப் இங்க வந்து எஃப்க்கு பிள்ளை என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஆஸ் எ யூனிக் இமேஜ். அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு therefore R is a function from capital X to N. ஸோ இதை கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு மொபைல் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஸோ உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஸோ கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் மீன்ஸ் இந்த டைமில் உங்களால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த வேலை தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.